மது வந்து நம்ம காலேஜில் கல்ச்சுரல் நடக்குது, அதில் ஃபேஷன் ஷோ இருக்குது, நம்ம 3 பேரும் கலந்துக்கணும்னு சொல்வா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு கேட்பான், மெடிக்கல் காலேஜுக்கும் ஃபேஷன் ஷோக்கும் என்ன சம்மந்தம்னு. அதுக்கு மது, காலேஜ் லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கண்டிப்பாக ஃபன் வேணும்ல, நம்ம 3 பேரும் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு சொல்வா. அர்ஜுன் வரலன்னு சொல்லிடுவான். அவங்க 2 பேரும் ரொம்ப கெஞ்சுவாங்க. அப்பயும் நான் வரலன்னே சொல்வான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, மது நீ அன்னைக்கு சாரி போட்டிருந்தல, அது அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதே மாதிரி போட்டுவான்னு சொல்வான். அதுக்கு மது, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நம்ம 3 பேரும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன், நான் படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொல்வான். அதுக்கு மது, நீ இப்படி பேசுறத கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதன்னு சொல்வா. அதுக்கு அர்ஜுன், ஃபேஷன் ஷோவில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொல்வான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, 1000 பேர் முன்னாடி ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு நடந்து வரணும், அவ்வளோதான்னு சொல்வான். அதுக்கு மது, நீ ட்ரெஸ் எல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்வா. அப்பயும் அர்ஜுன் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதுக்கு மதுவும், நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நான் லவ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்வா. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு, இவள் லவ் டார்ச்சர் பண்ணுறத என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ் ஒத்துக்கோங்கன்னு கெஞ்சுவான். லாஸ்ட்டாக அர்ஜுன், நீங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்குறதுனால நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லுவான். அப்போ அர்ஜுனை அவங்க பழைய ஃப்ரெண்ட் கூப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட அர்ஜுன், என்னன்னு தெரியல, எல்லா பொண்ணுங்களும் என்கிட்டயே பேசுகிறாங்கன்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க, நான் உன் ப்ரொஃபஸர்டா, காலேஜுக்கு எதுக்கு வந்த, படிக்க தானே வந்த, அதெல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு அர்ஜுன், நல்லா தான் போகுது, கிளாஸில் உட்காந்து தான் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால் கொஞ்சம் ஜாம் ஆகுது, லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமில் கூட நல்லா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும், மெடிக்கல் கவுன்சில்லேருந்து லெட்டர் வந்திருக்கு, காலேஜ் ட்ராப் அவுட்லாம் 5 இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும், இது உன்னோட 5th இயர், இனி எக்ஸாம் இல்லாமல் மெடிக்கல் கவுன்சில்லேருந்து தான் நடத்துவாங்க, நிறைய பேட்டர்ன்ஸ் மாறி இருக்குது, அதனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்ஜுன் சரின்னு சொல்வான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, நான் கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கேன், நீ சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்ஜுன், நீ மதுவை பற்றி பேசுகிறியா, அவள் ஜஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கு மேலேயும் கிடையாது கீழேயும் கிடையாதுன்னு சொல்லுவான். அது உன்னோட பர்சனல், அதில் நான் தலையிடலை, நீ இந்த இயர்க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்ஜுன், நான் இந்த செம்லேயே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அமலா ராகவ் கிட்ட, இது வரைக்கும் கார்டியாக் மூலிமா மிஸ்ட்ரியஸாக இறந்தவங்களோட லிஸ்ட் இது, இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரே விஷயம் ஒரு பெயின் கில்லர் தான், அந்த மெடிசன் ஐசியூக்குள்ளே போன எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் எதுவும் ஆகலை, இவங்களுக்கு மட்டும் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராகவ், பெயின் கில்லர்ஸோட ரிப்போர்ட் வந்துருச்சான்னு கேட்பான். அதுக்கு அமலாவும், இது ஒரு பேன் பண்ண ட்ரக்னு சொல்லுவான். அதுக்கு ராகவ், அது எப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துச்சுன்னு கேட்பான். அப்புறம் 2 பேரும் மானசாக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மானசா நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கேட்பா. அதுக்கு ராகவ், அந்த பார்மசியை கூப்பிட்டு நம்ம கொஸ்டின் கேட்கணும், பேன் ட்ரக் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, யார் மூலியமாக நமக்கு சப்ளை பண்ணுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு மானசா, சரி ஓகே பண்ணுங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு அப்டேட் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கதிர் ரீனா கிட்ட, உங்கள் வீட்டுக்கு நான் எப்போ வரட்டும்னு கேட்பான். அதுக்கு ரீனா, இன்னைக்கு நைட்டு வா, அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் சொல்லிடுறேன், திடீர்னு நீ வந்தால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அங்கிள் வர ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்வா. அந்த குழந்தைய பார்க்க ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அவரை பார்த்ததும் அந்த குழந்தை ரொம்ப நர்வஸ் ஆகிடும். அதை நோட் பண்ண ரீனாவும், இங்கே அட்டெண்டர் மட்டும்தான் இருக்கணும், நீங்கள் யார் புதுசான்னு கேட்பா. அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொல்வார், இது என் பொண்ணோட மாமா, இவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாமான்னு சொல்வார். அந்த பொண்ணு அவரை பார்க்க ரொம்ப நர்வஸ் ஆகிடும். அந்த பொண்ணோட அம்மா, நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமான்னு கேட்பாங்க. அதுக்கு ரீனா, லாஸ்ட்டாக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடுவா. அப்புறம் ரீனா விஜய் கிட்ட, அந்த குழந்தையோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார், அவரை பார்த்ததும் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டா, எனக்கு அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்வா. அதுக்கு விஜய், அந்த குழந்தை பேசணும், இல்லைனா அவங்க அப்பா அம்மாவோட கன்சர்ன் வேணும், இது ரெண்டுமே இல்லைனா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவான். அதுக்கு ரீனா, இது எனக்கு புரியுது, ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியணும்ல, நம்ம எதனா பண்ணணும்ப்பான்னு சொல்வா. அதுக்கு விஜய், சரிவா அந்த குழந்தைகிட்ட நம்மளே பேசி பார்க்கலான்னு சொல்வார். விஜய் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு, நான் தான் உன்னோட டாக்டர், உனக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் சரியாயிடும், உன்னை பார்க்க ஒருத்தர் வந்தாரே, அவர் உன் மாமாவா, அவரை பார்த்து நீ ஏதோ பயந்தன்னு இந்த அக்கா சொன்னாங்க அப்படியான்னு கேட்பான். அதுக்கு அந்த குழந்தை, அங்கிள் என்னை இங்கேருந்து அனுப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னை எதுவும் கேட்காதீங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி பயப்படும். அதுக்கு விஜய் அந்த குழந்தைய ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. விஜய் ரீனா கிட்ட, அந்த குழந்தையா பேசினாதான் உண்டு, இல்லைனா இது நமக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்வார். அதுக்கு ரீனா, எனக்கு நல்லா தெரியும் ஏதோ நடந்திருக்கு, எப்படி இப்படியே விட்டுற சொல்கிறீங்கன்னு கேட்பா. அதுக்கு விஜய், கேர்ஃபுல்லாக இருக்கணும், லீகல் வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்வார். இதுக்கு ரீனா, நான் பார்த்துக்கிறம்பான்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு போயிடுவா. கதிர் ரீனா கிட்ட, எப்படி நீ சொல்லி நம்ப வைக்க போகிற, நேற்று அவ்வளோ சொல்லியும் நீ சொல்கிறத இப்போ அவங்க கேட்பாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்பான். அதுக்கு ரீனா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நான் பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ ரியாக்ட் பண்ணால் போதும்னு சொல்வா. ரீனா அவங்க கிட்ட போனதுமே, அவங்க அப்பா என்ன டாக்டர் செக் பண்ணிட்டீங்களா, டிஸ்சார்ஜ் பண்ணலாமான்னு கேட்பாரு. சடனாக ரீனா அந்த ஆளை அடிச்சிருவா. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ், எதுக்கு தேவையில்லாமல் இவர் அடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. ரீனா அந்த குழந்தைய என்னடா பண்ணான்னு சொல்லி திரும்ப அடிச்சிருவா. அதுக்கு அந்த ஆளும், நான் என்ன பண்ண, இப்போ எதுக்கு என்ன அடிச்சேன்னு கேட்பான். அதுக்கு ரீனா, அவள் சின்ன குழந்தைடா, அவளை எப்படி இப்படி பண்ண உனக்கு மனசு வந்துச்சுன்னு கேட்பா. கதிர் தடுக்க ட்ரை பண்ணுவான்.
ரீனா இரு கதிர், இவங்களெல்லாம் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்வா. அதுக்கு அந்த ஆளும் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏதேதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்வான். அதுக்கு ரீனா நீ நடிக்காத, கிருத்திகா எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்வா. அதுக்கு அந்த ஆளும் நீ பாட்டுக்கு வந்த அடிக்கிற, கிருத்திகா எல்லாம் சொல்லிட்டான்ற, உன்னை மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லவான்னு கேட்பான். அதுக்கு ரீனாவும் நீ சொல்லி பாரு, என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை மேனேஜ்மெண்ட் கிட்ட காட்டினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பா. அந்த ஆளும் பயப்பட ஆரம்பிப்பான். அதுக்கு ரீனா கிருத்திகா சொல்ல வேண்டியதெல்லாம் வீடியோ ப்ரூஃபா சொல்லிட்டா, கதிர் அந்த வீடியோ கொஞ்சம் எடுன்னு சொல்வா. கதிரோ கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு போனை எடுத்து செக் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஆளும் எந்த வீடியோ மாமா, நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க, இந்த பொண்ணு ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொல்வான். அதுக்கு ரீனா நான் உளறேனா, கதிர் அந்த வீடியோவை ப்ளே பண்ணு, அப்பதான் இவங்க 2 பேருக்கும் அவன் யாருன்னு தெரியும்னு சொல்வா. உடனே அந்த ஆளு போனை புடுங்க பார்ப்பான். கதிர் ஃபோனை உள்ளவை, இது உனக்கு பயந்துட்டு கிடையாது, அவங்க அப்பா அம்மா இதை பார்த்தா என்ன வாங்குங்கிறதுக்காக தான்னு சொல்வா. அதுக்கு அந்த ஆளும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்ட்டு அழுவான். உடனே அந்த பொண்ணோட அப்பா என் பொண்ணை என்னடா பண்ணன்னு அடிச்சுட்டு டாக்டர் உடனே போலீஸ்க்கு கூப்பிடுங்க, இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியே நடமாட விடக்கூடாதுன்னு சொல்வாரு. அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா ரொம்ப தேங்க்ஸ் மேடம், அன்னைக்கு நாங்கள் அவ்வளோ தூரம் பேசினதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கீங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீனா டாக்டரா நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன், அதுக்கு எதுக்கு சாரி கேட்குறீங்க, இப்போ நமக்கு முக்கியமான வேலையை பாப்பாவை சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறது தான்னு சொல்வா. அதுக்கு அந்த அம்மாவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜய் அந்த குழந்தைக்கு நடந்தது சின்ன விஷயம் கிடையாது, இந்த வயசில் என்னெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்துருக்கா, அது அவள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கும், வர காலங்களில் அது ஒரு ட்ராமாவாக கூட ஃபார்ம் ஆகும், அந்த சம்பவத்துக்கு சம்பவப்பட்ட இடமோ பொருளோ அந்த குழந்தை பார்த்தா அது திரும்ப ஞாபகம் வரும், நீங்கள் ஏன் இந்த இடத்த மாற்றி வேறு இடத்துக்கு போகக்கூடாது, வேறு ஊருக்கு போங்க, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும், அந்த குழந்தைய சேஃபாக ஃபீல் பண்ண வைக்க வேண்டியது இந்த அப்பா அம்மாவா உங்களுக்கு தான் அந்த கடமை இருக்குன்னு சொல்வார். அதுக்கு ரீனா இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ற குடுப்பனை கிடைக்காது, ஆனா அந்த குழந்தைக்கு கிடைச்சிருக்கு, நீங்க 2 பேரும் மனசு வச்சா அந்த குழந்தை இதுல இருந்து மீண்டு வந்துருவான்னு சொல்வா. அந்த குழந்தை வந்ததும் அவங்க அம்மா கட்டி பிடிச்சி கொஞ்சுவாங்க. அப்புறம் அந்த குழந்தை அவங்க அப்பா கிட்ட போய் ஏன்பா சோகமா இருக்க, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொல்லும். அதை கேட்டதும் அவங்க அப்பா கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் அந்த குழந்தை ரீனா கிட்ட போய் கீழே குனிய சொல்லி முத்தம் கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லும். அதுக்கு ரீனா உனக்கு ஏதாவது சொல்லணும்னா யார்கிட்டயும் சொல்ல முடியலன்னா உனக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுப்பா. கதிர் ரீனா கிட்ட லாஸ்ட் 6 மந்த்தாக நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நீ பேசுறது, நீ அழகா இருக்கிறது, உன் பர்சனாலிட்டி தான் எனக்கு பிடிச்சிருந்தது, உன் கூட ட்ராவல் பண்ணோம், ரொம்ப தூரம் போனோம், உன் கூட நிறைய பேசணும், இப்படியெல்லாம் தோணுது, ஆனால் இன்னைக்கு நீ பண்ணது யாரோ ஒரு குழந்தைக்காக இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்வான். அதுக்கு ரீனா தேங்க்ஸ் சொல்வா. அதுக்கு கதிர் இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, அதான் ஒரு டின்னர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கல, இன்னிக்கே போகலான்னு சொல்வான். அதுக்கு ரீனா இன்னிக்கேவான்னு கேட்பா. அதுக்கு கதிர் கொடுமைப்படுத்தாத ரீனான்னு சொன்னதும் சரி ஓகே போகலாம், வீட்டில் சொல்லிடுறேன்னு சொல்வா. அங்கிள் விஜய் கிட்ட இந்த புக்கில் ஒரு ஃபோட்டோ இருக்குது உனதா பாருன்னு சொல்வார். விஜய் அந்த ஃபோட்டோ பார்த்ததும் அப்செட் ஆகிடுவான். அங்கிள் என்னாச்சுன்னு கேட்பாரு. அதுக்கு விஜய் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்வாரு. அங்கிள் அந்த போட்டோவை பார்த்துட்டு யாருப்பா இது, ரதியான்னு கேட்பாரு. அப்புறம் இப்போ ரதி அனுபவிக்கிற வழி நீ சரின்னு நினைக்கிறியான்னு கேட்பாரு. அதுக்கு விஜய் அப்போ நான் அனுபவிச்சது மட்டும் சரியா, வாழ்க்கை பூரா அப்போ நான் பட்ட கஷ்டம்னு கேட்பாரு. அதுக்கு அங்கிள் நீ பட்ட கஷ்டத்தை நான் கம்மின்னு சொல்லலை, இப்போ ரதிக்கும் கஷ்டம் இருக்கு, ஆனால் 2 பேர் கஷ்டமும் வேற வேறன்னு சொல்வாரு. அதுக்கு விஜய் எப்படி சார் வேற வேற, காலம் பூரா என் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார்னு சொல்வாரு. அதுக்கு அங்கிள் நீ குழந்தை இறந்துருச்சுன்னு நினைச்சு இருந்த, ஆனால் ரதி அப்படி இல்லை, குழந்தை உயிரோடு இருக்குன்னு தெரிஞ்சும் அவளால் போய் பார்க்க முடியல, அந்த குழந்தை திரும்பி வரும்போது கூட அவளால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்வாரு. அதுக்கு விஜய் என்ன சார் பண்ண சொல்றீங்க, அவங்களோட சேர்ந்து சந்தோஷமா வாழ சொல்றீங்களா, இப்போதான் என் குழந்தையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ எனக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு என் லைஃப்ல, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கெல்லாம் எங்களை பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்வாரு. அதுக்கு அங்கிள் என் வயசுக்கு நான் 2 பேர் பக்கமும் தான் பேச முடியும், ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, ரீனாக்கு அம்மா தேவைப்பட்டா அதனால அவ தேடி வந்தா, இப்போ அவங்க அம்மாவுக்கு ரீனா தேவைப்படுறான்னு சொல்வாரு.